வணக்கம். வணக்கம் மேம், தங்களை பத்தி அறிமுகப்படுத்திங்க. என் பேர் ஹசினா பேகம். நான் வந்து MCA BEd MA ஹிந்தி முடிச்சிருக்கேன். CTET பாஸ் பண்ணியிருக்கேன். வேலை வாய்ப்பு இல்லாத கணினி அறிவியல் ஆசிரியர். வேலையில்லா கணினி ஆசிரியர். சரி மேம், இப்ப என்னை பத்தி நான் சொல்றேன். சையத் MA. மேம், இன்னைக்கு வந்து பேச போறது முக்கியமான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம NIOS, அதாவது எஜுகேஷனை பத்தி பேச போறோம். சரிங்களா? NIOS வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஸ்கூல். சரிங்களா? அதுல படிக்கணும்னா என்னன்றதை மேடம் சொல்லுவாங்க. நம்ம நிறைய நடத்த கேட்டு வாங்கிக்குவோம். சரிங்களா? ஓகே, NIOS என்றால் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. NIOS அப்படிங்கிறது வந்து மனிதவள மேம்பாட்டு கழகம் மூலமா, அதாவது MHRD மூலமா நடத்தப்படக்கூடிய, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா நடத்தப்படக்கூடிய ஒரு ஓபன் ஸ்கூலிங். ஓகே மேடம், இது வந்து யாருக்காக உருவாக்கப்பட்டது? வந்து சாதனை புரியக்கூடிய மாணவர்களுக்காகவும், அதாவது ஸ்டடீஸ்ல கொஞ்சம் பிலோ ஆவரேஜா இருக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும், டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் உருவாக்கப்பட்டதுதான். சரி மேடம், இது ரெகுலர் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி நம்ம NIOS படிக்கலாமா? கண்டிப்பா படிக்கலாம். இப்ப ரெகுலர் ஸ்கூல்ல காலையில 8:30க்கு போயிட்டு ஈவினிங் 5:30க்கு தான் வருவாங்க. அங்கேயுமே வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இங்க எப்படின்னா கண்டிப்பா லாங்குவேஜஸ் 2 செலக்ட் பண்ணிக்கணும். உங்க விருப்ப பாடம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். மார்னிங்கும் ஈவினிங்கும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி படிச்சா கூட போதும். சரி மேடம், NIOS சேர்வதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? 14 வயசு நிறைவடைந்த ஒரு ஸ்டூடெண்டால வந்து 10th ஜாயின் பண்ண முடியும். 14 வயசுக்கு மேற்பட்ட, அது ஏஜ் லிமிட்டே கிடையாது. அவங்க வந்து இப்பதான் நான் படிக்கணும், 10th படிக்கணும் எனக்கு ஆர்வமா இருக்கு, 12th படிக்கணும்னு ஆர்வமா இருக்குன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா மேடம். அதாவது NIOS சர்டிபிகேட் இருக்குல்ல, இதை உயர்கல்வி படிக்கிறதுக்கும் வேலை வாய்ப்பு பெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? 100% வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது இங்க தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்டிபிகேட் வந்து 3 சர்டிபிகேட் கிடைக்கும். ஒண்ணு வந்து மைக்ரேஷன் சர்டிபிகேட், TC கிடைக்கும், கோர்ஸ் கம்ப்ளீஷன் கிடைக்கும், மார்க் ஷீட் கிடைக்கும். இந்த 3மே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா நடத்தப்படுறதுனால 100% வந்து உறுதியான சர்டிபிகேட் தான். சரி மேடம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டாங்க, தேர்வு வந்து எழுதுறாங்க, அதுல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆறாங்க, இல்ல ஒரு எழுத முடியாம போயிருது, அவங்க திருப்பி இதை எழுதலாமா, படிக்கலாமா? கண்டிப்பா எழுதலாம் சார். 2, அதாவது கேலண்டர் இயர்லயும் உங்களுக்கு அகாடமிக் இயர்லயும் எக்ஸாம் நடக்குது. கேலண்டர் இயர்ல எழுதி அதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து தேர்ச்சி பெறல, இல்லைன்னா அந்த எக்ஸாம் எழுத முடியாம அவங்களுக்கு போயிருச்சு அப்படின்னா அவங்க வந்து அகாடமிக் இயர்ல எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். சரி மேடம், இப்ப NIOSல படிச்சு வர மாணவர் வந்து படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த ரெகுலர் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெகுலர் ஸ்கூல்ல படிச்சா அடுத்தடுத்த பர்சன் போயிடுவாங்க, NIOSல படிச்சாலும் வர்றாங்க. அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு வந்து உயர்கல்வியில வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்காங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுல என்னன்னா ரெகுலர் ஸ்கூலுக்கும் இதுக்குமே ஒரே ஒரு வித்தியாசம் தான். ரெகுலர் ஸ்கூல்ல வந்து கம்பல்சரி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த 5 சப்ஜெக்டை வந்து எடுத்து படிக்கணும். ஆனா இங்க NIOSல வந்து எப்படின்னா லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ், அவங்களுடைய மதர் டங் பிளஸ் அபிஷியலா ஒரு லாங்குவேஜ் வந்து எடுத்துக்கலாம், செகண்ட் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். மிச்ச பாடங்கள் வந்து அவங்களுடைய விருப்ப பாடங்களை எடுத்துக்கலாம். இதுதான் சார் எனக்கு தெரிஞ்ச வித்தியாசம். இல்ல மற்றது எல்லாமே வந்து ஈக்குவல் தான். கண்டிப்பா மேடம். இப்ப பெற்றோருக்கு மாணவர்களுக்கும் நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க? அதாவது பெற்றோர்கள் வந்து மாணவர்களை படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்களால சில சப்ஜெக்ட் வந்து எடுத்து கண்டினியூவா படிக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா NIOS மூலமா அவங்கள படிக்க வைக்கலாம். அவங்களுடைய விருப்ப பாடங்களை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து NIOSல இருக்கு. சரி மேடம், இப்ப நம்ம அடுத்த கட்டமா போயிடுவோம். முன்னாடி நம்ம ஓரளா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்ப அட்மிஷன் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை மேடம்? 14 வயசு முடிஞ்ச மாணவன், ஒருவேளை 10th எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவன் 9th வந்து தேர்ச்சி பெறல, இல்ல 9th தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா அந்த மார்க் ஷீட், அதே மாதிரி வகுப்பு சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, மாணவனுடைய கையெழுத்து, சிக்னேச்சர், இந்த 5 டாக்குமெண்ட் வந்து தேவை. கம்பல்சரி தேவை. சரி தேவை. கண்டிப்பா மேடம். இப்ப கம்யூனிட்டி இல்லைன்னா ஜெனரலா போச்சுக்கலாம் மேடம். ஜெனரல்னு சொல்லி அவங்க வந்து பதிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சரி மேடம், இப்ப நேம் கரெக்ஷன் இருந்துச்சா பண்ணலாம் மேடம்? நேம் கரெக்ஷன் இருக்கு, அந்த பேர்லயும் அதாவது சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. இப்ப ஆதார் கார்டு நேம் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணலாமா? இப்போ வந்து எல்லாமே ஒரிஜினல் தான் நம்ம அப்லோட் பண்ண போறோம்.
அவங்க வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் வந்து அட்மிஷனே வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெல்லிங்கோ இல்லை வேற ஏதாவது நேம் மிஸ்மேட்சா இருந்தாலோ அட்மிஷன் வந்து வெரிஃபை ஆகாது. ஸோ அவங்களுக்கு தேவையான கரெக்டான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணாதான் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். சரி மேடம், இப்ப 9th ஸ்டூடெண்ட் வந்து சர்டிஃபிகேட் இல்ல, சர்டிஃபிகேட் படிக்கிறாங்கன்னா இப்ப ஏஜ் வரான்னு ஒரு 40-50 வயசு மேல வர்றாங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் இருக்காது, 9th இருக்காது, அவங்க அப்ளை பண்ணலாமா? அவங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும்? அவங்க வந்து ஒரு செல்ஃப் டெக்ளரேஷன் லெட்டர் எழுதி சப்மிட் பண்ணிட்டு அவங்க தாராளமா அப்ளை பண்ணி 10th எழுதலாம். சரிங்க மேடம், இப்ப அட்மிஷன் எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து மேடம் இப்ப அட்மிஷன் ஃபீஸ் என்ன? அட்மிஷன் ஃபீஸ் 10th பார்த்தோம்னா 3000 உள்ள வரும். 12th பார்த்தோம்னா 4000 உள்ள வரும். சப்போஸ் அவங்களுடைய கேஸ்ட்டை பொறுத்தும் அதே மாதிரி எடுத்திருக்கிற சப்ஜெக்ட்ல ப்ராக்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் ஃபீஸ் வந்து வேரி ஆகும். ப்ராக்டிகல்ஸா எடுத்திருந்தா ஃபீஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ப்ராக்டிகல் இல்லாத சப்ஜெக்ட் எடுத்திருந்தா ஃபீஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா ஆர்மில அவங்க அப்பா வந்து ஆர்மில வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து குறையும். டிசபிலிட்டி ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஃபீஸ் குறையும். ஒரு டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டும் பதியலாம் ஃபீஸ் குறையும். நல்லது மேடம். மேடம் அது எதுவும் முடிஞ்சு அடுத்து என்னன்னா இப்ப எக்ஸாம் ஃபீஸ் எதுவும் இருக்கா? எக்ஸாம் ஃபீஸ் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் தான். எக்ஸாமுக்கு ஒரு 3 months முன்னாடி வந்து அவங்க நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அப்போ நம்ம எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ணிடணும். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண பிறகுதான் இந்த ஸ்டூடெண்ட்டுடைய என்ரோல் வந்து ஸ்டடி சென்டருக்கு போகும். அதுக்கப்புறம் அவங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், அப்புறம் ப்ராக்டிக்கல் சப்மிட் பண்ணணும். சரிங்க மேடம், இப்ப எக்ஸாம்ஸ் கட்டிட்டாங்க, அட்மிஷன் ஃபீஸ் முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் வந்து ப்ராக்டிகலுக்கும் தியரிக்கும் அசைன்மெண்ட் அந்த ப்ராக்டிகல் மார்க் எதுவும் இருக்கா? ஆமா, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணதும் அதுல வந்து ஒரு 20 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்களுடைய பிரசன்டேஷனை பொறுத்து அவங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதே மாதிரி ப்ராக்டிகல்ஸ்க்கும் சப்ஜெக்டை பொறுத்து 10 to 20 வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. தியரியில ஒரு 25 வாங்கினா கூட கம்பல்சரி அவங்க வந்து பாஸ் ஆயிடலாம். ஓகே மேடம், இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். அசைன்மெண்ட், ப்ராக்டிக்கல், தியரின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால எளிதாக அவங்க வந்து பாஸ் ஆகலாம் சார். மேடம் பாஸ் பண்ணிடுறாங்க, பாஸ் பண்ணா ஃபெயில் ஆனா சர்டிஃபிகேட் வருமா? இதை பத்தி சொல்லுங்க. ஃபெயில் ஆனாலும் சர்டிபிகேட் வரும், பாஸ் ஆனாலும் சர்டிபிகேட் வரும். ஆனா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அந்த மைக்ரேஷன் சர்டிபிகேட்டும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டும் வித் மார்க் ஷீட்டோட வரும். மார்க் ஷீட் அதாவது இப்ப அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்த பிறகு ஃபெயில் ஆனா மார்க் ஷீட் தான் வரும், அப்படிதான் வரும்? ஆமா. பாக்கி அதாவது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே சர்டிஃபிகேட். 3 சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம எங்க வாங்கணும்? ஆன்லைன்ல வருமா? இந்த ரெகுலர்ல நேரா போய் வாங்கணுமா, இல்ல அவங்க அனுப்புவாங்களா? NIOS மூலமா அவங்க கொடுத்திருக்கிற அந்த கரஸ்பாண்டிங் அட்ரஸ்க்கு வந்து சேர்ந்துரும். அப்படி வரலைன்னா அதாவது ரொம்ப உடனே வந்து அட்மிஷன் போடணும், 11th 12th ஜாயின் பண்ணணும், காலேஜ் சேரணும் அப்படிங்கிறவங்க டிஜிலாக்கர் மூலமா எடுத்துக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து என்ன செய்யலாம்னா ஒரு செல்ஃப் டெக்ளரேஷன் எழுதி கொடுத்துட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆனா கண்டிப்பா அங்க இருந்து ரிசல்ட் வந்து அவங்க 2 மாசத்துல சர்டிபிகேட் அவங்கள வந்து சேர்ந்து. கண்டிப்பா மேடம். மேடம் இப்ப இந்த கேந்திர ஸ்கூல்ல மற்ற சிபிஎஸ் ஸ்கூல்ல லாங்குவேஜ் தமிழ் இருக்காது, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து என்ன வந்து அட்மிஷன் போட்டு படிக்கலாமா? கண்டிப்பா படிக்கலாம். இப்போ வந்து கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல வந்து மதர் டங் அதாவது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் இருக்கும். மதர் டங் லாங்குவேஜ் வந்து இப்போ தமிழ் வந்து இருக்காது. அப்படி இல்லை அப்படிங்கும்போது இவங்க 10th முடிச்சதுமே இவங்க அடிஷனல் சப்ஜெக்டா தமிழ் எடுத்து படிச்சு அதை அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த 10th பப்ளிக் மார்க்கோட அட்டாச் பண்ணிக்கலாம். சரி மேடம், இப்போ வந்து என்னன்னா இன்னொன்னு கேட்கறோம்னா, இப்ப இது வந்து முடிச்சிட்டாங்க, சிபிஎஸ் ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்க, அதே மாதிரி நம்ம ரெகுலர்லி இது என்ன படிக்கிறாங்க. இப்ப இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறாங்க ரெண்டுமே, சரிங்களா? இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அதாவது டல் ஸ்டூடெண்ட், அந்த கேவி ஸ்கூல்ல படிக்கிறது தெரியும். கேவி ஸ்கூல்னா ஒருவேளை அதுல ஃபெயில் ஆயிட்டானா இதுல தான் வரணும், அப்படிதானே மேடம்? ஆமா. கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல், அது வந்து வேலம்மாள் மதுரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலம்மாள் ஸ்கூலா இருக்கும். சிபிஎஸ்இ எந்தெந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கோ அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவ்வளவுதான், அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. NIOS மூலமா தான் அவங்க என்ன செய்யணும்னா அடுத்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சு எல்லா சிபிஎஸ் ஸ்கூல்லயும் அப்படிதான் மெத்தட். கண்டிப்பா சென்ட்ரல் இதெல்லாம் அதான் அப்படி. சரி மேடம், இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ல படிச்சு வர்றாங்க, அவங்களும் டல் ஸ்டூடெண்ட் தான். இப்போ வந்து தமிழ் மொழியில படிக்கலாமா NIOSல? 10th வந்து தமிழ் மீடியம் வந்து இருக்கு.
12th வந்து தமிழ் மீடியம் இல்ல, இங்கிலீஷ் மீடியம் தான். அப்படிங்கும்போது அவங்க வந்து எளிதாக படிக்கலாம். கண்டிப்பா மேடம். இன்னும் முக்கியமான கேள்வி என்ன, இப்ப படிச்சு எல்லாமே சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. இது எத்தனை ஏதாவது ரிசல்ட் இப்ப தேர்வு எழுதி முடிச்சோன்னே எத்தனை நாள்ல ரிசல்ட் வரும்? ஒரு 45 டேஸ்ல வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா மேடம். இவ்வளவு இருந்து நீங்க வந்து இவ்வளவு அழகா எல்லாமே எடுத்து சொன்னீங்க. மாணவ மாணவிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து, எப்படி படிக்கணும், கைடு வச்சு படிக்கணுமா, இல்ல புக் இது வந்துருமா, என்ன வருஷத்துக்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா புக் இது வருமா, கைடு வச்சு பிடிச்சிக்கலாமா, இதை பத்தி ஏதாவது கருத்து தான் சொல்லுங்க. நீங்க ஆசிரியரா இருந்து சொல்லுங்க. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது மாணவர்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது புக்குக்கும் சேர்த்துதான் பேமெண்ட் வந்து பண்றாங்க. அப்படிங்கும்போது புக் வந்து அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. சப்போஸ் அட்ரஸ் வந்து நாட் ஃபவுண்ட்னு சொல்லி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட், நீங்க பதிஞ்சதுமே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு இமெயில் ஐடி இருக்கும், டால் ஃப்ரீ நம்பர் இருக்கு, பிளஸ் ஒரு ஃபோன் நம்பரும் இருக்கு. நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்ல இமெயில் மூலமாவோ தெரியப்படுத்தினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து புக் அனுப்பி வைப்பாங்க. புக்கு வந்து சேர்க்க உங்களுக்கு லேட் ஆகுது, அதே மாதிரி புக்ல என்னால படிக்க முடியல, ஒன்னொன்னு ஆன்சர் வந்து தெரியல அப்படின்னா நீங்க கைடு அவைலபிளா இருக்கு. அதாவது மீசோ, பிளிப்கார்ட், அமேசான்ல வந்து கைடு அவைலபிளா இருக்கு. உங்களோட சப்ஜெக்ட் கோட போட்டு அந்த கைடை வாங்கி நீங்க படிக்கலாம். சரி மேடம். தான் போய் சேர்ந்து படிக்கணுமா இல்ல தனியா படிச்சிடலாமா? டுட்டோரியல் சேரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெகுலர் போக முடியலன்னு சொல்லிதான் அவங்க இது மூலமா படிக்க வர்றாங்க. அப்படிங்கும் போது காலையில ஒரு 1/2 an hour, ஈவினிங் ஒரு 1/2 an hourன்னு கன்சிஸ்டன்டா டெய்லி 1 hour இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சவுதியில இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஒருத்தங்க, நம்ம சும்மா தானே இருக்கோம், நம்ம ஏன் ஒரு உயர் படிப்பு படிக்க கூடாதுன்னு சொல்லி 12th முடிச்சாங்க. அப்படி படிக்கும்போது அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க வேற இருந்துச்சு, 2 பிள்ளைங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெய்லி கன்சிஸ்டன்டா 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சாங்க. நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணி காலேஜும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்ப வெளிநாட்டு மக்களும் வெளிநாட்டு இந்தியர்களும், ஆமா வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 12-13 பேர் வரைக்கும் வந்து படிச்சிருக்காங்க. இதுல வந்து ஏஜ் லிமிட் எல்லாம் எதுவும் இல்ல. நல்ல விஷயம். போக தேவையில்லை, நோட்ஸ் வச்சு படிச்ச ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் இருக்கு, நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து படிச்சு லேர்ன் பண்ணி, அதாவது எழுதி படிக்கலாம். கண்டிப்பா. அப்புறம் மேடம், இப்ப புக்கு நோட்ஸ் இதெல்லாம் பார்த்து படிச்சிடறாங்க. படிச்சு அவங்க வந்து எவ்வளவு நேரம் உட்காந்து படிக்கணும் இதுக்காக, அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கும்? டெய்லி 1 hour, காலையில 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் படிச்சா கூட அவங்களால அந்த 1 yearக்குள்ள அதை ஃபுல்லா அந்த எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இவங்க விருப்ப பாடத்தை எடுத்துதான் படிக்கிறாங்க. எந்த வித மேக்ஸ் வரல கம்பல்சரி எந்த சப்ஜெக்டும் அலாட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இதுதான் சப்ஜெக்ட். பிரைவேட்ல எழுதுறோம்னா அந்த மாதிரி 5 சப்ஜெக்ட் தான் அலாட் பண்ணிட்டாங்க. ஆனா NIOSல எளிதான உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை எடுத்து எளிமையா படிச்சு நீங்களும் உங்களுடைய அறிவை வந்து வளர்த்துக்கலாம். படிக்க முடியாதவங்க வந்து படிச்சுக்கலாம். ஆமா, டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் வந்து படிக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எழுத முடியாத ஸ்டூடெண்ட்டுக்கு உதவியாளர்கள் வந்து இருப்பாங்க, அவங்க எழுதுவாங்க, அவங்க சொல்ல அவங்க எழுதுவாங்க. அந்த ஹெல்ப் இதுவும். சரி, நீங்க பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றது இந்த அட்மிஷன்ல இருந்து, அதாவது NIOS எப்படி அதை பத்தியான விஷயம் சொன்னீங்க, NIOS அப்ளை பண்ற பத்தி சொல்லிக்கிங்க. இதை வந்து நம்ம நேயர்கள் என்ன செய்யணும், இதோட நம்ம வீடியோ போடுவோம், போட்ட உடனே நீங்க என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும், அதிகமா ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். இது வந்து எத்தனையோ மாணவ மாணவிகள், எத்தனையோ பேர் வந்து இதுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. நம்ம படிக்கணும், எப்படி படிக்கிறது, வெளியே போய் நம்ம சொன்ன இப்போ ஏஜ் ஆகிட்டாங்க, போய் வெளியே போய் சொல்ல முடியாது, இப்போ ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. அப்போ NIOSல படிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கிறத நம்ம மக்களுக்கு போய் சேர்க்கணும், அந்த மாணவ மாணவிகள் கூட சேர்க்கணுங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். சரிங்களா மேடம்? அதனால நம்ம இதோட முடிச்சுக்குவோம். அடுத்தடுத்த சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் டிஸ்கஷன்ல கொடுங்க. இந்த டிஸ்கஷன் நாங்கள் போடுறோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் மெசேஜ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, அதுக்குள்ள ரிப்ளை நாங்கள் பண்றோம். சரிங்களா? இந்த நம்பரை நாங்கள் கொடுத்துறோம், நீங்க பாத்துங்க. நன்றி. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள்ல நாங்க வந்து பதில் சொல்றோம். நன்றி, வணக்கம்.